வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு சூடான விஷயத்த பத்தி பேச போறோம். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை நெருங்கிடுச்சுங்க. ஆனா இந்த கூட்டணிக்குள்ள எவ்ளோ ட்விஸ்ட், எவ்ளோ திருப்பங்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம பிரதமர் மோடி மதுரைக்கு வர்றாரு. அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அவரை தனித்தனியா சந்திக்க போறாங்களாம். இந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் கூட்டணி முடிவாகும்னு சொல்றாங்க. ஆனா இது சாதாரண சந்திப்பு இல்ல மக்களே, இது ஒரு பெரிய அரசியல் நாடகம். நம்ம தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாஜக இவங்க எப்பவும் மாநில கட்சி தலைவர்களை ஆட்டி வைக்கிறதுல கெட்டிக்காரங்க. மாநில தலைவர்கள் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பவும் டெல்லி சொல்றதுதான் வேதம். ஞாபகம் இருக்கா மக்களே? எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அதிமுக 2ஆ பிரிஞ்சது. 1989ல திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ அதிமுக 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆனா அப்போ காங்கிரஸ் தனியா நின்னுச்சு. 1990ல ஜெயலலிதா கார் விபத்துல சிக்கினப்போ ராஜீவ் காந்தி வந்து பார்த்தாரு. அப்போதான் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஆரம்பிச்சது. ஆனா நம்ம ஜி.கே. மூப்பனாருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. ஜெயலலிதா அவருக்கு எதிரா இருந்தாங்க. 1991 லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி ஜி.கே. மூப்பனாரை தூக்கிட்டு வாழப்பாடி ராமமூர்த்திய தலைவராக்கினாங்க. சட்டசபை, லோக்சபா தேர்தல் 2ம் ஒன்னா நடந்துச்சு. அதிமுக காங்கிரசுக்கு நிறைய சீட் கொடுத்தாங்க. ஆனா ராஜீவ் காந்தி படுகொலை நடந்த அந்த தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. இப்பவும் அதே மாதிரி ஒரு நிலைமைதான். திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, அதிமுக பாஜக தனியா இருக்காங்க. பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுகவை கொண்டு வர முயற்சி நடக்குது. ஆனா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட்டணி சாத்தியம் இல்லன்னு அதிமுக சொல்லிட்டாங்க. அண்ணாமலையாலதான் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போச்சு. அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவராக்க போறாங்களாம். அன்னைக்கு மூப்பனாரை தூக்குனாங்க, இன்னைக்கு அண்ணாமலையை தூக்க போறாங்க. தேசிய கட்சிகள் எப்பவுமே மாநில தலைவர்களை பலிகடா ஆக்குறதுல கெட்டிக்காரங்க. இந்த அரசியல் நாடகத்தோட முடிவு என்னவா இருக்கும்னு பொறுத்திருந்து பாப்போம்.